எஸ்ஆர்ஹெச்சா ஹெச்ஆர்எஸ்ஆன்ட்டு கேட்பாங்கன்னு நினைச்சா மும்பை, நாங்க எஸ்ஆர்ஹெச்ரான்ட்டு நிரூபிச்சு எஸ்ஆர்ஹெச் அபார வெற்றி. ஒன் சைடு கேம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஒன் சைடு மாதிரி போட்டு ஒரு ஆஃப் ஒன் சைடு போட்டு கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, இது வந்து எம்ஐ விசஸ் எஸ்ஆர்ஹெச். மும்பை வந்து ஹோம்ல 4வது மேட்ச் தோக்குறாங்க. இது வந்து எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. அதுக்கு மட்டும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்போர்ட்டா இருக்கும். சரி ஓகே, இன்னைக்கு பேட்டிங் ஆக்சுவலா நான் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்தது நல்ல டிசிஷனா பாக்குறேன். ஒரு 25 ரன் 30 ரன் ஷாட்டோ இன்னைக்கு எப்படி 243 10ல இதுல இருந்து ஒரு 20 ரன் அடிக்க சொல்றாங்க. சரி, ஒரு ஓவர் ஸ்பேர் வச்சு அடிச்சிட்டாங்களே. 10லனா புவர் பவுலிங் சொல்றா, அது என்னடா பேட்டிங்ல 10 இல்லங்கறீங்க? அததான் ப்ரோ, உடனே என்ன போட பாக்குறீங்க? அப்படியே நான் பவுலிங்க்கு வரேன், பேட்டிங் பத்தி பேசிட்டு போலாமே பார்த்தேன். நான் பேட்டிங்லாம் இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா நாடி ஓப்பனிங் பேர் கிடைச்சது, அதெல்லாம் நீங்க இல்லன்னு சொல்றீங்க. ஞாபகப்படுத்தாதீங்க, ரோஹித் சர்மாவோட நல்ல ஓப்பனிங் கிடைச்சது இல்லையா? நான் இன்னொன்னுமே சொல்றேன், விஜாக்ஸ் இன்னைக்கு ஆப்ஷன் எல்லாம் ஆடினாரு ஓப்பனிங். இன்கேஸ் ரோஹித் சர்மா இருந்தானா விஜாக்ஸ் 7th 6th ஆடி இருப்பாரு. இன்னொரு நாம கேட்ட 15-20 ரன் சேர்த்து வந்திருக்குன்னு சொல்றேன் நான். ரோஹித் சர்மா தான் இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வேகமா வந்திருக்குமா? உண்மையே சொல்லணும், புரியல. வில்ஜாக் அடிச்சது பவர் இங்க பாரு. வில்ஜாக் அடிச்சாரு இல்ல, வில்ஜாக்ஸ் வந்து ஆப்ஷன் இல்லாம தான் நீங்க ஓப்பனிங் ஆடினாருன்னு தான் நான் பாக்குறேன். ரோஹித் சர்மா தான் டைரக்ட் ஸ்வைப், வில்ஜாக்ஸ் கீழே இறக்கிடுவாங்க 5th 6th டவுனுக்கு. ஆனா வில்ஜாக்ஸ் நீங்க சூப்பரா ஆடினாரு. எங்க வேர்ல்டு கப்ல எங்க விட்டாரோ வான்கடையில, அதே வான்கடையில இன்னைக்கு வந்து ஒரு 49. அன்பார்ச்சுனேட்லி இந்த நிதிஷ்குமார் ரெட்டி வந்து அந்த பால் தான் நல்லா போடணுமா, இந்த ஒரு பால் நல்லா போட்டா வெளியிடத்துல போயிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லா பாலும் அடிச்சு. சரி ஓகே, இப்ப நான் உங்ககிட்ட பெரிய ஒரு கேள்வி கேட்கறேன். ஹர்திக் பாண்டியா மேலதான் இந்த மேட்ச் தப்பா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஹர்திக் பாண்டியா மேல நான் இன்னைக்கு மிஸ்டேக்னு பெருசா எதுவும் சொல்லல. இன்னைக்கு ஆக்சுவலா நல்லா பண்ணாரு, 4 6 கொடுத்தா பவுலர்ஸ் போய் பேசினாரு. இந்த சர்துல் தாக்கூர் ஏன் ஆடல, இம்பாக்டா வந்தாரு, ஏன் ஆடல? அதுக்கப்புறம் விஜாக்ஸ் ஒரு ஓவர் அடிச்சிட்டாங்க, இல்லைன்னே சொல்ல. அட்லீஸ்ட் இன்னொரு ஓவர் புஷ் பண்ணி கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா விஜாக்ஸுக்கு கசன்ஃபருக்கு ஒரு 2-3 ஓவர் கொடுத்தா அந்த விக்கெட்ஸ் வந்திருக்கும். கேட்ச் விட்டாங்க, இருந்தாலும் அந்த சர்துல் தாக்கூர் காலு ஒரு 2-3 பவுலிங் ரொட்டேஷன் தான் இன்னைக்கு பிரச்சனை. மற்றபடி நான் எதுவுமே பெருசா இல்லை ப்ரோ. அப்படி நம்ம பேசவே கூடாது. நான் மனசுக்குள்ள நாம என்ன நினைக்கிறோம், எம்ஐ ஃபேனா நாம என்ன நினைக்கிறோங்கிறத ஹர்திக் பாண்டியா நீங்க ரெப்ளிகேட் பண்ணலாம். 6 ஓவர் வரலாம். எப்படி ஃபர்ஸ்ட் ஓவர் ட்ரெண்ட் போல்டு, 2வது ஓவர் பும்ரா, 3வது ஓவர் என்ன பண்ணா, சரி இந்த பும்ராவே அடிச்சிட்டாங்க, ட்ரெண்ட் போல்டே அடிச்சிட்டாங்க, வேற வழி இல்ல. வில்ஜாக்ஸ் 2 லெஃப்ட் ஹேண்டர் ஆஃப் ஸ்பின்னர் போலான்னு சொல்லிட்டு போனோம். வில்ஜாக்ஸே அடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணா, சரி இது வேலைக்காவது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் போல்ட்டுக்கு போனான். ட்ரெண்ட் போல்ட்டுக்கு போயிட்டு அடுத்தது என்ன பண்ணா, கசன்ஃபாருக்கு போனான். கசன்ஃபார் ஓவரே அடிச்சிட்டான். சரி என்ன பவர் பிளேல கண்டக்ட் பண்ணி ஆகும், 100 ரன் போயிடக்கூடாது. பும்ராவே அடிச்சிட்டான். நம்ம 244 ரன் அடிச்சு தோத்தது காரணம் பிளேம் யார் மேல வைக்கணும்னா நம்ம பவுலர்ஸ் மேலதான் வைக்கணும். நம்ம அதை விட்டு ஹர்திக் பாண்டியா மேல இங்க பிளேம் வைக்கவே கூடாது. ஒரே ஒரு தப்பு ஹர்திக் பாண்டியா, அதான் ப்ரோ, ஹர்திக் பாண்டியா ஒரே ஒரு தப்பு என்ன பண்ணானா, அந்த 8வது ஓவர்ல 9வது ஓவர்ல வந்து இந்த டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, அப்புறமேட்டு வந்து இசான் கிசான் 3 பேரும் அவுட் ஆயிடுவாங்க அந்த 9வது ஓவரா. அந்த சம்திங்ல அந்த அஸ்வினி குமாருக்கு ஓவர் கொடுத்து கிளாஸ் அந்த ஓவர்ல ஒரு 20 ரன் அடிச்சு அப்படியே மூமெண்டம் கீப் அப் பண்ணிடுவாரு. அந்த ஓவர் மட்டும் கசன்ஃபாரோ இல்ல ஹர்திக் பாண்டியா வந்து போட்டுதான் மேட்ச் போயிருக்கலாம். அதான் இப்படி வேணாலும் போயிருந்திருக்கலாம். இப்ப அதான் கேட்கிறேன், ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு பேட்டிங் நல்லா இருந்தாரு, 15 பாலுக்கு ஒரு 30. பவுலிங்குமே அந்த கான்பிடன்ஸ்லயே போட்டிருக்கலாம், பவர் பிளேல கூட ஒரு ஓவர் போட்டிருக்கலாம், இல்லைன்னா அந்த அஸ்வினி குமார் கொடுத்த ஓவர்ல போட்டிருக்கலாம். அதுவுமே இந்த சர்துல் தாக்கூர் ஏன் எடுத்துட்டு ஆடல? ஒருவேளை ஓவர் கொடுக்க இடம் இல்லையா, இல்ல அடிச்சு முடிச்சிருவான்னு பயந்துட்டாங்களா கிளாஸ் இருக்கிறதுனால? அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் விழுந்திருக்குமாங்க, சர்துல் தாக்கூர் அடிச்சிருவாங்க. ஆனா அவர் விக்கெட் எடுக்கிற கேர்ஸ் இருக்கிறதுனால ஒரு விக்கெட் விழுந்திருக்குமோன்னு தான் தோணுச்சு எனக்கு. இல்ல அது எப்படின்னா, பும்ராவே அடிச்சிட்டான். அப்ப வந்து சர்துல் தாக்கூர் கொடுத்து என்ன பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு இதுலதான் தாட்லதான் வந்து சர்துல் தாக்கூர் ஓவர் தர என்னோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. நீ வேற எந்த ரீசனால வந்து நீங்க வந்து சர்துல் தாக்கூருக்கு ஓவர் கொடுக்காம இருக்க முடியும்? எனக்கு அது புரியவே இல்லை கடைசி வரலுமே. சரி, நம்ம என்னதான் நம்ம ஹர்திக் பாண்டியா மேல தப்பு சொன்னாலுமே எனக்கு என்னமோ கொஞ்சம் நம்ம பேட்டிங்ல எனக்கு நந்தா சொன்ன ஒரு பாயிண்ட் ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு 20 ரன் எட்ஜ், அந்த 20 ரன் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் இடத்துல வந்து ஒரு ஸ்கேம் பண்ணிருக்காரு பார்த்தீங்களா? நான் போன வீடியோல சொன்னேன், சூரியகுமார் ஸ்கேம் பண்ணிட்டே இருக்காரு.
என்னதான் அவர் T20 வேர்ல்டு கப்லயும் எனக்கு தெரிஞ்சு அங்கங்க ஒரு மேட்ச் இன்னிங்ஸ் ஆடின மாதிரி இருக்கு. ஒரு இன்னிங்ஸ் அந்த யூஎஸ்ஏவோட நல்லா ஆடினாரு. மற்றபடி மற்றபடி எங்கேயும் நல்லா ஆடாத மாதிரி தெரியல. மும்பையில அதே ஃபார்ம் நீடிக்கிறனால நான் இந்த மேட்ச் இல்லை, மற்ற மேட்ச்லாம் பார்த்துட்டீங்கன்னா அவர் ஆட வேண்டிய இடத்துல ஆடாம விக்கெட்ஸ் நிறைய போய் அந்த ப்ரெஷர் திலக் வர்மா மேல வந்து அப்படியே டீம் ஃபுல்லா பரவிடுச்சோ, அந்த பிளேம் எல்லாம் சேர்ந்தது ஹர்திக் பாண்டியா மேல மாட்டிக்கிச்சோ. ஏன்னா சூரியகுமார் யாதவ் ரொம்ப ஸ்கேம் பண்ணிருக்காரு. இங்க வந்து 2 யூனிட், ஒன்னு ரோஹித் சர்மா, இன்னொன்னு ஹர்திக் பாண்டியா. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹர்திக் பாண்டியா சைடு, அதாவது ஹர்திக் பாண்டியா சைடு அண்ட் ஹர்திக் பாண்டியாவோட ஃபேன் சைடு இருந்து பேசணும்னா இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பழி வாங்குறாங்க. இந்த சைடு இருந்து பேசணும்னா இவன் உள்ள வந்து இவன் குட்டை கிளப்புறான் அப்படிங்கிற மாதிரி. ரெண்டா பக்கம் என்ன பேசுறாங்க, எந்த உண்மைன்னு தெரியல. இவன் சொல்றது கேட்கறாங்களா கேட்க மாட்டேங்கிறாங்களா. ரோஹித் சர்மா நல்லா தான் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, சூப்பரா ரீல்ஸ் பண்ணி நல்லா போறாரு, ரீல்ஸ் எல்லாம் நல்லா வைரல் ஆகுது. ஆனா இல்ல இல்ல தலைவர் எப்பயுமே ரீல்ஸ் வந்து ரோஹித் வந்து எப்பயுமே அதிக ரீல்ஸ் போட மாட்டாரு. ஏதாவது 1-2 அப்பப்போ கூட. இது தொடர்ந்து ஒரு 2 நாளா ரீல்ஸ் ப்ரொஃபைல் பிக்சர் சேஞ்ச் இல்ல சார். இன்னைக்கு ஆடுவாரு ஆரஞ்சு போட்டோ அப்புறம் வந்து ப்ரொமோஷனுக்கு இருக்கும் அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு ஆடுவார்னு நினைச்சு ஆடல. இன்னைக்கு மும்பைக்கு என்ன குடும்பம் வந்து சோதனைனா, டீமே நல்லா ஆடும்போது ஹர்திக் பாண்டியா 1-2 சொதப்பினாரு. இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா சூப்பரா ஆடினா இன்னைக்கு டீம்ல பவுலிங் பூரா சேர்த்து சொதப்பி விட்டாங்க. இன்னைக்கு அடிச்ச அடிக்கு 260 to 265 போயிருக்கும். கில்டன் என்ன ஆட்டம். டிகேக்கு சுமார் ஒரு இன்ஜுரிங்கிறதா ரீப்ளேஸ்மெண்டா வந்தா இது போனா அதுங்கிற மாதிரி வந்து அட்டி நவுத்திட்டே தான். அப்புறம் ஒரு மிஸ்டைம் ஷாட்ல அட்டிக்கிறதுலாம் 6-4 போயிட்டே இருந்துச்சு. பயங்கரமான இன்னிங்ஸ் ரிக்கில்டன். அந்த இன்னிங்ஸ் வந்து கடைசியா க்ளோசர் பண்ணல. திலக் வர்மா ஒரு சர்டன் அந்த ஒரு ஓவர் ட்ரிபிள் இண்டியா ஓவர் தான் ஹர்திக் பாண்டியா அடிச்சானே தவிர அவன் மட்டும் தான் வந்து ஸ்லாட் பால் போட்டான். இசான் மலிங்காவோ இல்ல வந்து பேட் கமின்ஸோ இந்த சகிக் ஹுசைனோ வந்து ஸ்லாட் பால் போடனால அவங்க ஓவர்லாம் அடிக்கல. கடைசி நேரத்துல சொதப்பிட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரன் அடிச்சிருக்கலாம். இல்ல சொதப்பிட்டாங்கன்னு சொல்றேன். இந்த பிளானே தப்போ. SRH மாதிரி ஒரு டீம் கிட்ட வந்து பேட்டிங் பிச்சு கொடுத்தது மர்டருக்கு சமம் தானே. எப்படி நீ அவங்க கிட்ட இல்ல எம்ஐ வந்து பேட்டிங் ஓகே, உங்க ஸ்ட்ரென்த் அதிகபட்ச பவுலிங் தானே, எப்படி பேட்டிங் பிச் கொடுத்தீங்க? நீங்க இப்படி அடிக்கும் போது ஒரு பவர் ஹிட்டர் வச்சிருக்கீங்க. ஒன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பவர் ஹிட்டர். ஆனா அவன் டீம் ஃபுல்லா பவர் ஹிட்டர் தானே. அது ரொம்ப பேட். நான் இன்னொன்னு சொல்றேன், ஸ்பீடாக எப்பயுமே இந்த லாஸ்டா இந்த இதுல சொல்லிட்டு இருக்காரு, மும்பைல ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்தா நம்ம வேர்ல்டு கப்ல இருந்தே மும்பை பிச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினீங்கன்னா டாஸ் ஜெயிச்சு பவுலிங் தான் போடுவாங்க. எப்பயுமே பவுலிங் தான் போடுவாங்க. நீங்க பேட்டிங் ஆனீங்கன்னா அட்லீஸ்ட் 250+ அடிச்சிடணும், இல்லைன்னா அவங்களால கண்டெயின் பண்ணவே முடியாது. அததான் ரொம்ப நாளா அவரும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஷார்ட் தான், ஆனா எக்ஸ்ட்ரானரியா பேட்டிங் பண்ணாங்க இன்னைக்கு இவங்க SRH. பெருசா சான்ஸ் யாருமே கொடுக்கல. ஹெட்டோட சான்ஸ் தவிர மத்த யாருமே பெருசா சான்ஸ் கொடுக்கல. கசன்ஃபர் வர விக்கெட் எடுத்ததால அது எக்ஸ்ட்ரானரி விக்கெட். போயிருவோம். ஹெட் என்ன ஆட்டம் ஆடினாரு எப்பா. நீ சொல்லி போனதான் சொல்லிட்டு இருந்த ஹெட் கூட்டு வந்தாச்சு விடுங்க. யாருக்குமே கேட்கல. அவரு கீப்பர் அப்பீல் பண்ணல. கடைசியா பார்த்தா அதெல்லாம் நீ ஹெட் அடிச்சதுக்கு காரணம் ரோஹித் சர்மாவோட எனர்ஜி தான். அப்படியே கிரவுண்ட்ல இருந்து அப்படியே ஈர்த்துச்சு. அதனால தலைவர் வந்து கூட்டு விளையாண்டா. இல்ல அதே மாதிரி இப்ப என்ன இந்த மேட்ச் எல்லாமே பாக்குறதுனால கேட்ச் விட்டா தப்பு இல்லங்கிற மாதிரி எல்லாம் மேட்ச்லயும் கேட்ச் விட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பஞ்சாப் மேட்ச்ல சன்ரைஸ் முக்க பவுலிங் வச்சுட்டு கடைசி நேரம் வந்து யாக்கர் போட்டுட்டு இருக்கான் ப்ரோ. பும்ராவையும் ட்ரெண்ட் போல்ட்டையும் அஸ்வினி குமாருக்கு ஹர்திக் பாண்டியா வச்சுட்டு கடைசியில வந்து நீங்க வந்து அவ்வளவு ரன் கொடுத்துட்டு கடைசியில 4 ஓவர் 30 ரன் தான் அடிக்கணும். அது வேற விஷயம். நீங்க ஃபர்ஸ்ட்ல ஏதாவது அப்பயே டெத் பவுலிங் கான்செப்ட் போயிருக்கணும். கடைசியில வந்து 4 ஓவர் வந்து யாக்கர் போட்டுட்டு இருக்காங்க. 4 ஓவர் 30 ரன் அடிக்கிறது போது பிளானிங்கே தப்பு. ஒரு சில பிளானிங்ஸ். சரி, நீ சொல்லிட்டு இருந்த மாதிரி அந்த தொடர்ந்து 2 விக்கெட் விடுறது SRH அந்த டாப் 3 இன்னுமே நடந்துகிட்டே இருக்கு. ஒரு ஓவர்ல விக்கெட் விழுந்தா விழுந்துகிட்டே இருக்கு. 2 விக்கெட் தொடர்ந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த மேட்ச் புல் பேக் பண்ணிருக்கணும் அந்த இடத்துல. ஆனா எம்ஐ விட்டுட்டாங்க.
அதுக்கப்புறம் மத்த டீம் வந்து பிரைம்ல இருக்கிற மும்பை இந்தியன்ஸ் வந்து அதை வந்து ஃபுல் பேக் பண்ணிருப்பாங்க. இவங்க வந்து அதுக்கு அந்த மக்கி அரடி பண்ணி அந்த இடத்துல மக்கிட்டுத்தனமான கேப்டன் அந்த எதுக்கு அந்த ஒரு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஓவரே அஸ்வினி குமார் ஓவர் புடிச்சு கிளின்னு கிழிச்சிட்டாங்க. நீ 2வது ஓவர் கொடுத்து 50 ரன், மொத்தமா 2 ஓவருக்கு 50 ரன் அஸ்வினி குமார் ஓவர்ல கொஞ்சம் யோசிச்சிருந்து நீயோ இல்ல கசன் ஃபாரோ ஹர்திக் பாண்டியோ கசன் ஃபாரோ போட்டுனா அந்த இடத்துல மேட்ச் ஃபுல் பேக் பண்ணிருந்துடலாம். ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க. இன்னொன்னு ப்ரோ, நீங்க பேட்டிங் பிச் சொன்னீங்களே, சன்ரைஸ்ல யாராவது ஒரு பேட்டிங் பிச் கொடுப்பாங்களா? குஜராத் லக்னோல சன்ரைஸ்னு வந்துட்டா 150 ரனுக்கு மேல அடிக்காத மாதிரி பிச் தான் கொடுக்குறான். அப்படி பந்து குத்தி திரும்புது மேல எந்திரிக்காது. நீங்க அத பேசுறீங்க, இல்ல பேட்டிங் பேசுறீங்க. மும்பைக்கு பேட்டிங் தானே, அவங்களும் பேட்டிங் மட்டும் தான் ஆடுறாங்க. அந்த பிச் இருக்குல்ல, அத பாத்தீங்களா? அதுலயுமே அப்படிதான் தவிர அது பெருசா பேட்டிங் பிச் கிடையாது. அது இல்ல, இன்னைக்கு ஸ்டார்டிங்லயே சொன்னாங்க, மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது இது பேட்டிங் பிச் தான் சொன்னாங்க. இது மும்பை பேட்டிங் தான். சன்ரைஸ் மேட்ச்க்கு நீங்க எதுக்கு பேட்டிங் பிச் தரீங்கன்னா சொல்றேன். சன்ரைஸ் மேட்ச் பேட்டிங் பிச் கொடுக்கறது சுடுகாட்டுல போயிட்டு நானே ஜேசிபி வச்சு குழி தோண்டி நானே படுத்துக்கிறது சமம். மும்பை படுத்து இல்ல, அதுதான் இங்க என்ன நினைச்சிருப்பாங்க மும்பை என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இப்ப பவுலிங்ல பும்ரா பெருசா இந்த சீசனே சோபிக்கல, பெருசா ஆடல, ஒரு துளி பர்சன்ட் கூட. அதான் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு தாட்ல போய் தான் நீங்க அடி வாங்கிட்டாங்கன்னு சொல்றேன். என்னதான் சொல்ல, SRHோட எல்லச்சாமி ஹென்ரிக் கிளாசன் என்ன தாண்டி தொடரா இந்த டீம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடுற மேட்சுக்கு மேட்ச். அதை பத்தி சொல்லுங்க என்னன்ட்டு. சொல்றேன், கடைசி 2 வருஷமா கிளாஸ்ல 25 ரன்னுக்கு கீழே அவுட் ஆனது இல்ல. இது கிரைசிஸ் வந்து இந்த டீம்ல ஓப்பனிங் நல்லா அடிக்கிறாங்க, திடீர்னு ஒரு கட்டை விழுவுது மண்டையிலேயே, ஒரு விக்கெட் போதுல 2 விக்கெட் போயிடுது. அங்க இருந்து மேட்ச் அப்படியே எடுத்துட்டு பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரு, சலீல் வராரா, அனிகேத் வர்மா, இந்த மாதிரிதான் இருக்காங்க. ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் மிடில் ஆர்டர் லோவர் ஆர்டர் இருக்கனால அப்படியே கட்டை போட்டு நிதிஷ்குமார் ரெட்டியுமே இவரும் 2 பேருமே நின்றுறாங்க. நான் 2 பேருமே கிரெடிட்ஸ் கொடுப்பேன். ஆனா எக்ஸ்ட்ரா கிரெடிட்ஸ் கிளாஸனுக்கு தான். 2 பேரும் அப்படியே கட்டை போட்டு நின்றுறாங்க ஒரு நங்கூர மாட்டோம். அதுக்கப்புறம் மேட்ச் மூவே ஆகுறது இல்ல ஆப்போசிட் டீமுக்கு. ஒன்லி SRH பேக்கா அப்படியே ஃபுல் பண்ணி இழுத்துட்டு இருக்காங்க. வந்து பின்னாடி பேக் ஃபுட்ல இருந்துட்டு லெஃப்ட் சைடு ஸ்ட்ரெயிட் தான் அடிக்க பாரு. இந்த டைம் எக்ஸ்ட்ரா கவர்ல தூக்கி அடிக்கிறாருங்கிறத இந்த ஷாட் எப்ப டெவலப் பண்ணாரு? இதுக்கு முன்னாடி கிளாஸ் அப்படி அடிச்சு பார்த்ததே கிடையாது. ப்ரோ நானு எல்லாரும் அடிக்கிறான். 15 வயசு சின்ன சரி, ஓகே. ரொம்ப நாள் ஆகுது ப்ரோ. இந்த மேட்ச் ரொம்ப கடைசியா போட்டு கிழிச்சு விட்டான் சலீலர். சரி, ஓகே. உங்ககிட்ட கடைசியா ஒரு கேள்வி கேக்குறேன். எம்ஐ வந்து வெளியே போயிருச்சு அந்த சீசன்ல இருந்து. இன்னும் 2 மேட்ச் வச்சா அதிசயம். நான் மும்பை ஃபேன்ஸ் சொல்லணும்ல, அத நந்தா நீங்க சொல்லுங்க. உங்க டீம் வெளியே போயிருச்சு, அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். எப்பயுமே சொல்றதுதான், இந்த டைம்ல இருந்து கூட இந்த மும்பை இந்தியன்ஸ்ன்ற ஒரு டீம் வந்து கம்பேக் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த வருஷம் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு டவுட் தான். இருக்கிற மேட்சஸ் தான் டீசெண்டா ஜெயிச்சுட்டு ஹோம் கேம் எல்லாம் ஜெயிச்சுட்டு போனாலே ஒரு 7, 6 அந்த மாதிரி முடிச்சாலே ஓகே தான். சரி, இல்ல 10வது இடத்துக்கு லக்னோ, கேகேஆர் அண்ட் கேகேஆர் நல்லா விளையாடுறாங்க. கேகேஆர் நல்லா விளையாடுறாங்க. இல்ல நீங்க 3 பேத்துக்குள்ள ஒரு சண்டை வரும்னு சொல்றேன், அவ்வளவுதான். சரி, ஓகே. இதுக்கு மேல டோர்னமெண்ட் ஓவர் ப்ரோ. மேல இருக்கிற 4 டீமும் 12 பாயிண்ட். ஆஃப் பே டோர்னமெண்ட் முடிஞ்சிருக்கு. மழையில இனிமேல் நிறைய வரப்போகுது. இப்ப நிறைய மேட்ச் கட் ஆக போகுது. அதை நம்ம மறக்க கூடாது. நாளைக்கு சென்னையிலேயே மழை. நாங்க ப்ரிவியூ எடுத்துட்டு இருக்கிற நேரத்துல பெங்களூர்ல வந்து பயங்கரமா மழை பெஞ்சு 10 பேத்துக்கு பக்கமா இறந்துருக்காங்க. அதுக்கெல்லாம் RIP, ஓம் சாந்தி. சரி, ஓகே. அதே மாதிரி இப்போ இனிமேட்டு வர போகிற மேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா மழை இனிமேட்டு நிறைய இறக்க போகுது. அதனால ரிசல்ட் பயங்கரமாக மாறும். நம்ம இப்படியே ஜெயிச்சுட்டு இருப்பாங்களா சொல்ல முடியாது. அதனால ரிசல்ட் மாற சான்ஸ் நிறைய இருக்கு. இந்த மும்மட்டத்தை விடாம போகணும்பா. நான் முதல்ல இருக்கிற 4 டீமுமே மும்மட்டத்தை விடாம பிளேயர்ஸ் போகணும். சரி, ஓகே. சந்திக்கிறோம். எல்லாருக்கும் பாய். நாளைக்கு ரிவ்யூ வந்திருக்கும். இந்த டைம்ல வீடியோ ரிலீஸ் ஆகிற டைம்ல அதையும் போய் பாருங்க. லைவும் இருக்கு, அங்கேயே போய் பாருங்க. எல்லாருக்கும் பாய்.